ஓம் சாந்தி 15/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான ரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்பொழுது ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுது கர்மம் அகர்மமாக ஆகிறது, அதாவது நல்ல செயலாக ஆகிறது. தூய்மையற்றவர் ஆவதினால் விகர்மம் ஆகிவிடுகிறது. கேள்வி: ஆத்மாவில் கரை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கரை ஏற்பட்டிருக்கிறது எனில் அதன் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: கரை ஏற்படுவதற்கான காரணம் விகாரமாகும். தூய்மை இழப்பதினால்தான் கரை ஏற்படுகிறது. ஒருவேளை இப்பொழுது வரை கரை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களுக்கு பழைய உலகத்தின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புத்தி குற்ற செயல்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும். பாபா நினைவில் அவர்களால் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகள் இதன் பொருளை புரிந்திருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் ஆத்மாக்களாகிய நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது என்று நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நமது சுயதர்மம் அமைதியாகும். நாம் வீட்டில்தான் இருந்தோம், பிறகு இங்கு வந்து நடிப்பு நடிக்கின்றோம். ஏனென்றால் சரீரத்தின் மூலம் காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. காரியங்கள் ஒன்று நல்ல காரியம், மற்றொன்று கெட்ட காரியமாகும். தந்தை சொல்றாங்க, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றதுனால நாம இந்த பூலோகத்துல வசிக்கக்கூடியவங்க கிடையாது. நம்முடைய சொந்த இடம், சொந்த வீடு எதுன்னா சாந்தி தாமந்தான். நம்முடைய சுயதர்மம் அமைதி. நாம அங்கிருந்து இந்த பூமிக்கு நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சரீரத்தின் மூலமாக காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. காரியங்கள்லேயே கூட ஒன்று நல்ல காரியம், மற்றொன்று கெட்ட காரியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராவண ராஜ்யத்தில் காரியங்கள் கெட்டதாக ஆகிவிடுகிறது. செயல்கள் கெட்டதாக ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் அனைவரின் காரியங்களும் விகர்மமாக ஆகிவிட்டது. விகர்மம் செய்யாத மனிதன் ஒருவர் கூட கிடையாது. ராவண ராஜ்யத்துல கெட்ட செயல் செய்யாதவங்க எந்த மனிதனும் இல்லை அப்படின்னு தந்தை சொல்றாங்க. சாது சன்னியாசிகள் விகர்மம் செய்ய முடியாது என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர், சந்நியாசம் செய்திருக்கின்றனர். உண்மையில் தூய்மையானவர்கள் என்று யாரை கூற முடியும்? இதை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். சன்னியாசிகளை தூய்மையானவங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க தூய்மை ஆகுவதற்காக தான் சந்நியாசமும் மேற்கொள்றாங்க. மனிதர்களுக்கு உண்மையிலும் உண்மையான தூய்மையானவர்கள் யாரு, யார் அவ்வாறு சொல்ல முடியும் அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. நாம் பதித்த மாணவர்கள் என்றும் கூறுகின்றனர். பதித்த பாவனரை அழைக்கவும் செய்கின்றனர். எதுவரை அவர் வரவே இல்லையோ அதுவரை இந்த உலகம் பாவனமாக ஆக முடியாது. ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழையதாக ஆகிறது. புது உலகத்தில் பதித்த மாணவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. புது உலகை படைக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர்தான் பதித்த பாவனர். அவரது படைப்புகளும் அவசியம் தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும். பதித்த நிலையிலிருந்து பாவனம், பாவன நிலையிலிருந்து பதித்த நிலை என்ற இந்த விஷயம் உலகில் யாருடைய புத்தியிலும் இருக்கவே முடியாது. கல்ப கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களிலும் சிலர் நிச்சய புத்தி உடையவர்களாகி பிறகு சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மாயை ஒரேடியாக விழுங்கி விடுகிறது. நீங்கள் மகாரதிகள் அல்லவா? மகாரதிகளைத்தான் சொற்பொழிவிற்கு அழைக்கின்றனர். மகாராஜாக்களுக்கும் கூட நீங்கள் புரிய வைக்க வேண்டும். நீங்கள்தான் முதலில் பாவனமானவர்களாக, பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது இது பதித்த உலகமாகும். பாவன உலகில் பாரதவாசிகள் மட்டுமே இருந்தனர்.
ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் 2 கிரீடதாரிகளாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். மகாரதிகள் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த மாதிரி மகாரதிகளாக இருக்கிறவங்க புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போதையில் இருந்து கொண்டே புரிய வைக்க வேண்டும். நானும் அந்த மாதிரி இருந்தேன், அந்த தர்மத்தை சார்ந்தவனா இருந்தேன், 2 கிரீடதாரியா இருந்தேன், சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தேன் அப்படின்னு தன்னுடைய போதையில இருந்தும் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. யார் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தார்களோ அவர்களை காம சிதையில் அமர்ந்து அசுத்தமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராமரையும் கருப்பாக உருவாக்கி இருக்கின்றனர். பலரது சித்திரங்களையும் கருப்பாக உருவாக்கி இருக்கின்றனர். ஆனால் முக்கியமானவர்களை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. இங்கும் ராமச்சந்திரனின் சிலை கருப்பாக இருக்கிறது. ஏன் கருப்பாக காண்பிக்கிறார்கள் என்று அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். இது ஈஸ்வரனுடைய லீலை, இவ்வாறு நடைபெற்று வருகிறது என்று கூறிவிடுவார்கள். ஏன் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது என்று எதுவுமே தெரியாது. காமசிதையில் அமர்வதன் மூலம் பதித்தமாக துக்கமானவர்களாக, ஒரு பைசாவிற்கும் மதிப்பில்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார். அதாவது தந்தை சொல்லிட்டு இருக்காங்க, உலகத்துல சிலைகள்லாம் கருப்பா காட்டியிருக்கிறதுடைய அர்த்தம் அவங்க ஒரு ரீதியில அர்த்தம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஈஸ்வரனுடைய லீலை, இது இப்படிதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையான அர்த்தம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. இது விகார உலகமாகும், அது விகாரமற்ற உலகமாகும். சத்தியுகம் என்பது விகாரமற்ற உலகம், இந்த கலியுகம் என்பது விகார உலகமாகும். இப்பொழுது உங்களது கரைகள் நீங்கி கொண்டிருக்கின்றது. யார் நினைவு செய்யவில்லையோ அவர்களது கரைகளும் நீங்காது. அதிக கரைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விகாரங்களின் மூலம்தான் மிக அதிக கரைகள் ஏற்பட்டுகிறது. அதன் காரணமாகத்தான் பதித்தமாக ஆகியிருக்கிறார்கள். எனது புத்தி தீய செயல்களின் பக்கம் செல்லுவது கிடையாதுதானே என்று தன்னை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்க சோதனை பண்ணிக்கோங்க. எனக்குள்ள அந்த என்னுடைய புத்தி தீய செயல்கள் செய்யற பக்கமாக போல தானே அப்படின்னு சோதனை பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளும் தோல்வி அடைந்து விடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அறிவு கிடைத்திருக்கிறது. முக்கியமானது தூய்மைக்கான விஷயமாகும். ஆரம்பத்திலிருந்து இதற்காகத்தான் சண்டைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. தந்தை இந்த யுக்தி உருவாக்கி இருக்கிறார். நாம் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஞான அமிர்தம் இருப்பது ஞான கடலிடம்தான். பாவனமாகி பிறகு பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு பாவனமாகி பிறகு வேறு எங்கே செல்வீர்கள்? இன்னார் மோட்சம் அடைந்து விட்டார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அவர்களுக்கு தெரியும், ஒருவேளை மோட்சம் அடைந்து விட்டால் பிறகு அவருக்காக திதி போன்ற காரியங்களை செய்ய முடியாது. பாபா சொல்லிட்டு இருக்காங்க, மோட்சம் அடையணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, அதனால மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதுக்கு நம்ம இங்க காரியம் திதி இதெல்லாம் கொடுக்கணும்? அவருக்கோ எந்த கஷ்டமும் ஏற்பட முடியாது என்பதற்காக இங்கு தீபமும் ஏற்றுகின்றனர். இறந்துட்டாங்கன்னா தீபம் போடுறாங்க. இருளில் ஏமாற்றம் அடையக்கூடாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது. ஒரு வினாடிக்கான விஷயமாகும். பிறகு இருள் எங்கிருந்து வந்தது? இந்த வழக்கம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் செய்துள்ளீர்கள். இப்பொழுது ஒன்றும் செய்வது கிடையாது. சரீரம் மண்ணாகி விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்காது. பாபா சொல்றாங்க, தீபம் ஏத்துறாங்க, அந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுக்கிறதோ ஒரு செகண்டுக்குள்ள அவ்வளோ இருளை அதை அனுபவிக்காது. இந்த இருள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தீபத்தை போடுறாங்க. இந்த வழக்கமெல்லாம் முன்னாடி நீங்க கூட செய்திருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க செய்யறது கிடையாது. ஏன்னா சரீரம் மண்ணோடு மண்ணா போயிடும், ஆத்மா இன்னொரு பிறவி எடுத்துரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம்
சத்தியுகத்துல கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. என்னை நினைவு செய்தால் விக்ரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை கூறுகின்றார். இதுவோ யோக அக்னி ஆகும். இதன் மூலம் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆவீர்கள். ஞானத்தின் மூலம் சதா செல்வந்தர்களாக ஆவீர்கள். யோகத்தின் மூலம் ஆயுள் நீண்டதாக கிடைக்கும். போகிக்கு குறைவாக இருக்கும். போகி என்றாலே அதிகமாக சாப்பிட்டு நோயை வரவழைச்சு கொள்றவங்க. தந்தை சொல்றாங்க, நல்ல யோகா செய்தாதான் ஆயுள் நீடித்து இருக்கும். போகியா இருந்தீங்கன்னா குறைவாக தான் ஆயுள் இருக்கும். கிருஷ்ணரை யோகேஸ்வரர் என்று கூறுகின்றனர். ஈஸ்வரனின் நினைவு மூலம் கிருஷ்ணராக ஆகிவிட்டார். அவரை சொர்க்கத்தில் யோகேஸ்வரர் என்று கூற மாட்டார்கள். கிருஷ்ணருக்கு யோகேஸ்வரன் பேர் இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் முந்தின பிறவில ஈஸ்வரனை நினைச்சு கிருஷ்ணராக ஆகியிருக்கிறாரு. அதனாலதான் யோகேஸ்வரன் பேரு. மற்றபடி அவர் சொர்க்கத்துல ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கும்போது அவருக்கு பேர் யோகேஸ்வரர் என்று கூற முடியாது அப்படின்னு தந்தை சொல்றாங்க. அவரோ இளவரசர் முந்தின பிறவியில் அப்படிப்பட்ட காரியம் செய்திருந்ததால் தான் அவ்வாறு ஆகியிருக்கின்றார். இப்பொழுது தந்தை கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை புரிய வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கர்மம் எது? கர்மம்னா சாதாரண செயல், அகர்மம்னா நல்ல செயல், விகர்மம்னா வீண் செயல். இதெல்லாம் தந்தை நமக்கு இப்ப புரிய வச்சுட்டாங்க இந்த சங்கமயுகத்துல. உங்களது தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாகவே இருப்பார்கள். இதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான சக்தி குழந்தைகளிடத்தில் வரிசை கிரமமாக இருக்கிறது. வரிசை கிரமமாக நினைவில் இருக்கிறீர்கள். ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பது யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் ஞானம் என்ற மூன்றாவது கண் மூடப்பட்டு விடுகிறது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது, அதிக முயற்சிக்கிறது என்று தந்தை சுயம் கூறுகின்றார். மாயா நிறைய முயற்சி செய்து அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இத தந்தையே சொல்றாரு. பிரம்மாவின் உடலில் நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் புரிந்து கொண்ட பிறகும் இவ்வாறு இருக்க முடியாது என்று கூறிவிடுகிறார்கள். இது கடவுள் தான் சொல்லித்தராரு. அவர் தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த பிரம்மா உடல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு கூட சில பேர் எங்களால கடைபிடிக்க முடியலன்னு சொல்லிடுவாங்களாம். சிவபாபா படிப்பு கற்பிக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மந்திர தந்திரமாகும். இவ்வாறும் கூறிவிடுகின்றனர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும். சத்தியம் என்ற படகு ஆடும், ஆனால் மூழ்காது என்று கூறுகின்றார்கள் அல்லவா? எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன இல்லையா? சத்தியுகம் வருவதற்குள்ளேயும், ஆஸ்தி பெறுவதற்குள்ளேயும், ராஜ்ய ஸ்தாபனை ஆகிறதுக்குள்ளேயும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். தந்தை சொல்றாங்க, ஆனாலும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தான் தீரும். சத்தியங்கிற படகு ஆடலாம் அசையலாம், ஆனா மூழ்காது. எவ்வளவு தடைகள் ஆரம்பத்திலையும் வந்திருக்கு, இப்பயும் கடைசி வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. இன்றைய முரளியில மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது ஈஸ்வரிய நாலேஜ், இறைஞானம் அனைத்து மனித ஆத்மாக்களுக்காக இருக்கிறது. முதலிலோ ஒரு முக்கிய பாயிண்ட் தங்களுடைய சிந்தனையில் அவசியம் வைத்திருக்க வேண்டும். இந்த மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை ரூபமாக பரமாத்மா இருக்கிறார் என்றால், அந்த பரமாத்மா மூலமாக பிராப்தி ஆகிக் கொண்டிருக்கும் இந்த ஞானம் அனைத்து மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். அனைத்து தர்மத்தினருக்கும் இந்த ஞானம் பெறுவதற்கான அதிகாரம் உள்ளது. ஒவ்வொரு தர்மத்தின் ஞானம் அவரவருக்குரியது. ஒவ்வொருவருடைய சாஸ்திரம் கூட தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வழியும் தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரமும் தனித்தனியாக இருக்கிறது. என்றாலும் கூட இந்த ஞானம் அனைவருக்கும் பொதுவாக உள்ளது. அவர்களால் இந்த ஞானத்தை எடுக்க முடியவில்லை, நமது குடும்பத்தில் வரவில்லை என்றாலும் கூட
அனைவருடைய தந்தை பரமாத்மா என்பதன் காரணத்தினால் அவருடன் நினைவின் மூலம் தொடர்பு கொள்வதால் பிறகு அவசியம் தூய்மையாக ஆகிவிடுவார்கள். அதனாலதான் தந்தை சொல்றாங்க, எல்லா தர்மத்தினருக்கும் நீங்க ஞானத்தை கொடுத்துருங்க. நம்ம தொடர்புல இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க பரமாத்மாவுடைய அறிமுகத்தை அடைந்ததன் காரணமாக அவரோடு நினைவுபடுத்துவதன் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதன் காரணமாக தூய்மை ஆயிடுவாங்க. இந்த பவித்திர தன்மையின் காரணமாக தங்களுடையதே பிரிவில் அவசியம் பதவி பெறுவார்கள். அவங்களும் நம்ம பிரிவில் வந்துருவாங்க அப்படின்னு தந்தை சொல்றாங்க. ஏனென்றால் யோகத்தையோ அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கும் கூட முக்தி வேண்டும் என்று நிறைய மனிதர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் தண்டனையில் இருந்து விடுபடுவதற்கான சக்தி கூட இந்த யோகத்தின் மூலமாகத்தான் கிடைக்க முடியும். இது மாதிரி மாதேஸ்வரி ஜெகதாம்பா சரஸ்வதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் இதயபூர்வமான அன்பான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், யோக அக்னியின் மூலம் விகாரங்களின் கரைகளை நீக்க வேண்டும். எனது புத்தி குற்ற செயல்களின் பக்கம் செல்வதில்லைதானே என்று சோதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நிச்சய புத்தி உடையவர்களாக ஆன பின்பு ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழவே கூடாது. விகர்மத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த காரியமும் தனது சுயதர்மத்தில் இருந்து தந்தையின் நினைவில் செய்ய வேண்டும். வரதானம். சிரேஷ்ட பாலனையின் விதி மூலமாக விருத்தி அடைய வைக்கக்கூடிய அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமாகுங்கள். சங்கம யுகமே வாழ்த்துக்களாலேயே வளர்ச்சி பெறும் யுகமாகும். பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலேயே குழந்தைகள் வளர்ந்து விடுகின்றீர்கள். வாழ்த்துக்களாலேயே தான் ஆடுவதும் பாடுவதும் வளர்வதுமாக பறந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். இந்த வளர்ப்பினேயே அதிசயமானது. குழந்தைகளான நீங்களும் பெரிய மனதுடன் இரக்க மனதுடன் வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒருவரையொருவர் மிக நல்லது மிக நல்லது என்றே வாழ்த்துக்களை வழங்கி விடுகின்றீர்கள். இதுவே பாலனைக்கான உன்னத விதியாகும். இந்த விதியாலேயே அனைவரையும் பராமரிப்பு செய்து கொண்டிருங்கள். அப்பொழுதே வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாக விடுவீர்கள். ஸ்லோகன். தனது சுபாவத்தை சரளமாக்கி விடுங்கள். இது சமாதானத்திற்கான சகஜ விதியாகும். சுபாவத்தை சரளமாக்கிட்டோம்னா எந்த ஒரு காரணத்திற்கும் தீர்வு கிடைச்சிரும், பிரச்சனைக்கும் சமாதானம் கிடைச்சிரும். அதுக்குண்டான சகஜ விதி தன்னுடைய சுபாவத்தை சரளமாக்கிக்கிடணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்றைய அவ்வக்த சமிக்கை. குழந்தைகளான உங்களிடம் உள்ள உன்னதமான சக்தி தூய்மையாகும். இந்த உன்னதமான சக்தியே அக்னியாக வேலை செய்கின்றது. ஒரு நொடியின் உலகின் குப்பைகளை பஸ்மம் செய்து விடுகின்றது. இந்த தூய்மை தான் ஒரு நொடியில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் பஸ்மம் செய்திருது. ஆத்மாவானது முழுமையான தூய்மை நிலையில் நிலை பெறும் பொழுதே அந்நிலையின் உயர்ந்த சங்கல்பத்தால் ஈடுபாடனும் அக்னி கொழுந்து விட்டெறிந்து குப்பைகளை பஸ்மம் செய்கின்றது. இதுவே யோக ஜுவாலா. இப்போது குழந்தைகளான நீங்கள் இந்த உயர்ந்த சக்தியை செயலில் கொண்டு வாருங்கள். தூய்மையிலே நிலைத்திருந்து முழு உலகத்துடைய குப்பையை போக்கணும். அந்த நிலையில இப்ப நீங்க நிலைத்திருக்கணும். அதுக்குண்டான சக்தியை நீங்க செயல்ல கொண்டு வாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓம் சாந்தி.
கொண்டாடவே ஆத்மா